ஹாய் ஹலோ வணக்கம். நல்ல இன்றைக்கி ஒரு மணத்தக்காளி கீரை கடையல் சிறுபருப்பு போட்டு செய்யலாமா? வாங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இதில் வந்து அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், நல்லா கழுவி சுத்தம் பண்ணது. கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் போட்டுக்குவோம். ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திறந்து பார்ப்போமா? பாருங்கள், நல்லா பருப்பு வந்து மலர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை, இது வந்து ஒரு கட்டு கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இந்த பருப்போடு இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பையும் கீரையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுன்னா போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு கல் சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் ஒரு சின்ன சீசனிங் போட போகிறோம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா வெடித்து வாசம் வரணும், உளுந்து வறுத்து வாசனை வரணும். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா நல்லா 2ஆக உடைச்சி போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா அதில் போட்டு நல்லா வறுபட்டு ஒரு வாசனை வரணும். அந்த வாசனை இந்த கீரைக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பொறுமையாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க, தீயை விட்டுறாதீங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம கீரையில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். சட்டியில் கடையாதவங்க மிக்சியில் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப பீஸாக ஆகணும் அப்படின்னு இல்லை, ஒரு 2 இலை இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், நான் ஓரளவுக்கு கடைஞ்சி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மணத்தக்காளி கீரை எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ள கீரை தான், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு கீரை. அவசியம் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.